வணக்கம். டே 60 டே 70 அப்படின்னு நினைக்கிறேன். சௌந்தர்யாக்கும் பவித்ராக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன். அப்போ சௌந்தர்யா சொல்றாங்க, தமிழ் நல்லா பேச தெரிஞ்சா மட்டும் போதும் போல இருக்கு, ஈஸியாக பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணிடலாம், அடுத்த வாட்டி தமிழ் எப்படியாச்சும் கற்றுட்டு வந்துடணும்ப்பா அப்படின்னு ரொம்ப சர்காஸ்டிக்காக சொல்லியிருப்பாங்க. முத்துக்குமரனை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. முத்துக்குமரன் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் சர்வைவ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே தமிழ் அப்படிங்கிற மாதிரி அவரோட அந்த கடின உழைப்பை ரொம்ப கொச்சப்படுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்தை அப்பயே நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சோம், பட் ஆனால் அட்ரஸ் பண்ணல. ஏன்னா லாஸ்ட்டில் அதை அட்ரஸ் பண்ண போய் அவங்க என்ன வெளியில் கடத்த நினைக்கிறாங்களோ அதே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை பண்ண வேணாம், இந்த சீசன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் இப்போ ஓட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறனால பேசுகிறோம். ஒரு பக்கம் முத்துக்குமரன் வெறும் தமிழை மட்டும் பேசி இந்த இடத்துக்கு வந்தாரா, மக்களோட ஆதரவெல்லாம் பெற்றாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார அவ்வளோ கடின உழைப்பு போட்டிருக்காரு. எல்லா டாஸ்க்லையும் பங்கேற்றிருக்காரு, எல்லா டாஸ்க்லையும் சூப்பராக விளாண்டு நிறைய சமயங்களில் பெஸ்ட் பிளேயரும் வாங்கினார். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த அம்மா தாமேலே நம்பிக்கை இல்லாமல் தான் வெளியில் அவ்வளோ ஆட்களை ரெடி பண்ணிட்டு, வெளியில் ஓட் பண்ணுறதுக்குலாம் ஆட்களை ரெடி பண்ணிட்டு உள்ளார வந்தாங்க. உள்ளார வந்து ஒன்றும் பண்ணலை. இருந்தாலும் வீக்கெண்டில் வந்து கிளாப்ஸ் எல்லாம் அதுக்கும் காசு கொடுத்து தட்ட விட்டு தனக்கு வந்து சப்போர்ட் இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு வந்தாங்க, இதெல்லாம் பண்ணி நம்ம இந்த சீசனை ஈஸியாக டைட்டில் வின் பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் வந்து கொட்டாய் போட்டு உட்காந்துருக்கான், முழுக்க தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி வந்திருக்கான் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கல. இவ்வளோ ட்ராபேக்ஸ் ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோடில் நடந்தாலும் முத்துக்குமரன் தன்னோட நம்பிக்கையை விடாமல் தொடர்ந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. தன்னோட உழைப்பு மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் இன்னைக்கு அவரால் டைட்டில் வின்னராக ஆக முடிஞ்சது. நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு 70வது நாளுக்கு மேலே இனிமேல் இது வேலைக்கே ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே அவரோட வெற்றியை தாங்கிக்க முடியாமல் காழ்ப்புணர்ச்சியில் தான், வன்மத்தில் தான் இந்த ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே வைக்கிறீங்க. அவர் தமிழ் பேசுகிறது தான் உங்களுக்கு எரிச்சலை விட்டுதுன்னா அவர் தமிழ் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாருங்க. தமிழ் மக்கள் இவர் வந்து தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இல்லை வேறு நாட்டுக்காரர், வேறு மொழிக்காரர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அந்த காலத்திலேயே யாதும் ஊரே யாரும் கேட்குற அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனாங்க. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா மக்கள் வந்து வரவேற்பாங்க, அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதனால தான் எந்த ஒரு ஸ்டேட்காரங்களும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் செட்டில் ஆகணும், சென்னையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கே உண்மையாக இருக்க மாட்டேன், அந்த மக்களையே கொச்சைப்படுத்துவேன்னா இது எந்த விதத்தில் ரொம்ப நியாயமாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். சௌந்தர்யா அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பார்க்கணும்ல. உங்களுக்கு தமிழ் பேச தெரியாது, எழுத வராது, சொன்னாலும் புரியாது, இது புரியாது, அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே போகிறீங்க. ஒருத்தர் நல்லா பண்ணுறதை அப்ரிஷியேட் பண்ண வேணாமா? அப்படி அப்ரிஷியேட் பண்ண முடியலனாலும் இப்படி கொச்சைப்படுத்த வேணாம்ல. இன்னைக்கு தமிழை மட்டும் வச்சு அவர் வின் பண்ணலை, அதை தாண்டி தமிழுக்கே பெருமை சேர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட உழைப்பை சிறுமைப்படுத்த நினைச்ச உங்களுக்கு சரியான பதிலடியை தமிழ் மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி முத்துக்குமரன் வின் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே வந்து யாருமே தமிழ் கார்டை யூஸ் பண்ணலை. அவர் நல்லா விளையாண்டார், இந்த கேமுக்கு உண்மையாக இருந்தார், நேர்மையாக இருந்தார், மக்களை மட்டுமே நம்பினார். காசும் இன்னொரு பக்கம் வந்து ஓட்டு போடுறதுக்கு ஆளும் சேர்க்கல. அதனால தான் மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.